உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். படங்கள் மூலியமா ஒரு அரசியலுக்கு வரதை உறுதிப்படுத்திட்டார். ஆனால் சொன்ன மாதிரி ஏமாத்தாமல் நேரடியாக வந்துட்டார். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வரேன்னு காலந்தாழ்த்தாமல் ஒரு 60 வயசு வரைக்கும் ஆக்காமல் பீக்கில் இருக்கும்போதே நம்ம விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்குமோன்றதெல்லாம் யோசிக்காமல் நேராக களத்துக்கு வந்துட்டார். அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனால் களத்துக்கு வந்ததற்கு பிறகு, அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு என்னெல்லாம் நிகழ்வுகள் செஞ்சுருக்காருன்னு பார்த்தா அங்கே தான் பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இதற்கு தாவேகா தொண்டர்கள் கோபித்துக் கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. நம்மளை பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் பேமெண்ட் வாங்கிட்டீங்களான்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொத்தடிமை ஆகிட்டீங்களான்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலைவனை பற்றி நீ எப்படி பேசலாம்? நீ யார் முதல்ல பேசுறதுன்னா, அப்போது யாருக்கு எந்த ஒரு கருத்து சுதந்திரமே இருக்கக்கூடாதுன்னா இது எப்படிப்பட்ட விஷயம்னு எனக்கு புரியல. அப்புறம் உங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். செப்டம்பரில் வந்தார், பரப்புரை பண்ணார். பரப்புரையில் கரூர் சம்பவம் ஆச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விழுந்துருச்சு பெரிய கேப்பு. அது ஓகே, அவங்களுக்கு துக்கம் அது இதுன்னு சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு காஞ்சிபுரம் வந்தார், ஒரு 25 நிமிஷம் பேசினார். ஓகே, ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா பேசுகிறாரு. சரி, ஓகே, கட்டு. அதற்கடுத்து புதுச்சேரி வர்றாரு, 11 நிமிஷம் பேசுகிறாரு. முள்கம்பியெல்லாம் சுற்றி இருக்கிறதா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார். நீங்களுமா அவங்க தான் கிரீஸ் தடவுனாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் முள் தடவர கம்பியை கட்டுறேன்னா, அப்போ உங்கள் தொண்டர்களை எப்போ தான் நீங்கள் அரசியல்படுத்துவீங்க? இன்னமும் அவங்கள அதே ரசிக மனப்பான்மையிலே வச்சுருக்காதீங்க. தொண்டர்கள் சொன்னால் கேட்கணும், அதுதான் அவங்களுடைய வேலை. நீங்கள் தலைவன் சொன்னால் தொண்டர் கேட்கணும். அப்படி ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு வராமல் இன்னமும் முள் கம்பி சுற்றுறோம், முள்ளு தூக்கி போடுறோம், கிரீஸை தடவுறோம்னு சொல்கிறது எனக்கு அந்த தொண்டர்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. உங்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் அவங்கள அரசியல் மையப்படுத்தாமலேயே வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. யூனிவர்சிட்டி பொண்ணு பிரச்சனையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், இது எதையுமே உங்கள் கையில் எடுக்கவே இல்லை. வேங்கை வயல் பிரச்சனைக்கு என்ன சொல்கிறாங்க? விஜய் வரப்போறாருன்னு தெரிஞ்சுட்டு அங்கே உடனே தீர்ப்பை அறிவிச்சிட்டாங்க அப்படின்றீங்க. பரந்தூருக்கு இன்னமும் அந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. பரந்தூர் பிரச்சனையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. அது பாட்டுக்கு தொடர்ந்து அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் மற்ற பிரச்சனைகள், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த எந்த பிரச்சனையிலையுமே கலந்துக்கலை. இந்த எந்த பிரச்சனையிலையுமே நேரடியாக மக்களை சந்திக்கலை. நீங்கள் சந்தித்ததெல்லாம் உங்களுடைய நிகழ்ச்சிகளில் தான் சந்திச்சிருக்கீங்களே தவிர மக்கள் பிரச்சனையில் நீங்கள் சந்தித்தது எதுவுமே இல்லை. 7வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அவர் பேசுகிறார். அதை பற்றி நீங்கள பேசணும். நீங்கள் தானே தங்கச்சி, அக்கா, தாய் மாமன்லாம் நீங்கள் தானே சொல்கிறீங்க. உங்கள் தங்கச்சின்றீங்க, அவங்களுக்குலாம் தாய் மாமன். அப்போ அதை படுத்தலாம் நீங்கள் தானே பேசணும். அல்லது உங்களுடைய கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அதை பற்றி பேசி ஒரு பெரிய மீட்டிங்கை போடணும். நீங்கள் உங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டம், உங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இதுக்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளில் உங்களோட ப்ரெசன்ஸ் தாவேக்காவது இல்லவே இல்லை. குறிப்பாக எஸ்ஐஆர் பிரச்சனைகளில் தாவேக்கா இல்லவே இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்களை ஒரு அரசியல் மயப்படுத்தினா அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள், அதுதான் அதுக்கான முதல் முன்னெடுப்புன்றது இதுதான். இந்த விஷயத்தில் தாவேக்கா அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இளைஞர்கள் ஓட்டு நமக்கு இருக்குது, நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது, இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அந்த இளைஞர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் ஓட்டு போட வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அதீத நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புக்கு, மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்புக்கு, ஏன்னா கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்தும் அதற்கு காரணம் தாவேக்கா கிடையாது, அதற்கு காரணம் விஜய் இல்லைன்னு சொல்கிற ஒரு இடத்துல உங்களை வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய வேல்யூ என்னன்னு நீங்கள் தான் மதிப்பீடு பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு அதற்காக நீங்கள் அவங்களுக்காக போராடணும். அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு முதல்ல செய்யணும். அரசியல் செய்யுங்க. அரசியல் செய்யாமல் நீங்கள் இங்கே இருக்கவே முடியாது. அது நீங்கள் ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்லிட்டு கூட போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களுக்குன்னு சில விஷயங்கள் நியாயமாக நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் தவற விட்டுருக்கீங்க. நீங்கள் பண்ணலை, உங்கள் மேலே தப்பு சொல்லலை, நீங்கள் தவற விட்டுருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே முகம், விஜய்ன்ற ஒரே ஒரு பிராண்ட். அந்த பிராண்டு மட்டும்தான் அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா விஜய் அவர் சொல்கிறாரு, ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான். இந்த ஒரு பிராண்டு தான் இருக்குது. இந்த ஒரு பிராண்டை வச்சு இந்த 234 தொகுதிக்கும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பிராண்டை மட்டும்தான். ஆனால் அந்த பிராண்ட் என்ன பண்ணுதுன்னா, தான் முகத்தை வெளியவே காட்ட மாட்டேங்குது, மக்கள் கூடவே இருக்க மாட்டேங்குது. ஆனால் மக்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது தாவேக்காக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றப்போ இது ஒரு புது கட்சின்றதை தாண்டி
தாவைக்கால வேற எதுவும் இல்லை. அதாவது திமுக எதிர்ப்பு, புதுக்கட்சி விஜய், புதுக்கட்சி திமுக எதிர்ப்பு, இதை தாண்டி ஓட்டு போடுறதுக்கான வேலிட் ரீசன் இது இருக்கான்னு கேட்டால் இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் விஜய் அவர்களோட அரசியல் வருகை 2024 கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகுது. இந்த 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் பயணம், அதாவது இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இதுக்கு மேலே என்ன பண்ண போறார் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன தொகுப்பு நம்ம கார்த்தியோட விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. விஜய் அவர்களோட அரசியல் வருகை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த வீடியோ நம்ம போட்டோம், நல்லபடியாக போயிருக்கு, நல்ல ரீச் கிடச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயம் பேசணும் வேற. நம்ம ஆரம்பத்துலேருந்து இதை பேசலான்னு நான் ஆரம்பிக்கிறேன். விஜய் அவர்களோட இந்த அரசியல் பயணம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிருக்கு. இந்த 2 வருடத்தில் அவர் பண்ண விஷயங்கள், அவர் தவற விட்ட விஷயங்கள் அப்படின்னு நிறையா நம்ம பார்க்கலாம். அதை பற்றின முதல் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இந்த 2 வருஷத்தில் அவர் பண்ணதில் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்கலான்ற ஒரு மேற்பார்வையான ஒரு பார்வை மட்டும் சொல்லுங்கள். அப்படி பார்க்கும்போது முதல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததே வந்து February 2, 2024 ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய ஒரு நாளாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் அப்படி பண்ணதில்லை. ஏன்னா ஒன்று அவங்க கேரியர் முடிகிற ஸ்டேஜில் வருவாங்க, இல்லை வரேன்னு ரஜினி மாதிரி வரேன்னு சொல்லி கடைசியாக வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து இல்லை வரலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை வரவே இவரெல்லாம் அரசியலுக்கு வருவாரா, இவரெல்லாம் வரமாட்டாருன்னு நினச்ச கமலஹாசன் அரசியலுக்கு வந்ததாக இருக்கலாம். இப்படின்னு நிறைய இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாமே 60+ தான் வந்தாங்க. பட் ஆனால் விஜய் வந்து பீக்கில் இருக்கார், ஒரு 50லேயே வந்து இருக்கார், பீக்கில் இருக்கார். அவர் தான் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் சொல்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபர் அரசியலுக்கு வரார் அப்படின்னும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுவும் ஒரு ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக ஒரு இந்த கட்சியை தொடங்குறாரு அப்படின்றது தான் அதில் நோக்கமே அப்படின்னும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதை வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு மாதிரி ஒரு ஆன்லைனில் ஒரு ட்விட்டர் பேஜில் ஒரு கட்சியை தொடங்குனது அப்படின்றது அது ஒரு ஏமாற்றத்திற்குரிய விஷயந்தான். அது அவர் ஒரு ஷூட்டிங்கில் தான் இருக்கார். அந்த ஷூட்டிங் அன்றைக்கி பிரேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு கட்சியை அவர் தொடங்குனது ஒரு பெருசாக பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கே வந்து அவர் பண்ணலை, அது ஒரு சாதாரண ஆன்லைன் மூலியமாக பண்ணிட்டாரு. பட் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிச்சு. தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டாரு, திராவிடம்ன்றது இல்லை. அப்போ திராவிடம் இல்லையான்னு பார்த்தா இல்லை, திராவிடமும் இருக்குது, தேசியமும் இருக்குது. திராவிடமும் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றி கழகத்திலேயே இக்கு இல்லைன்னு சொல்லி முதல் நாள்லேயே பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த இக்கை சேர்த்தது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரால அது ஒரு பெரிய பூமா வந்துருச்சு. அப்படின்னோடனே சரி ஓகே வந்துட்டேன், அரசியலுக்கு வந்துட்டேன், இனிமே வந்துட்டு பாரபட்சம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2024 தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்ன பண்ண போகிறேன், இல்லை நாங்கள் ஒதுங்கிக்கிறோம். ஏங்க நாங்கள் 2026 தான் வரப்போகிறோம், அதனால் எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் முக்கியம். நான் கூட அதான் நினச்சேன், சரிதானே உங்களுக்கு தேவை 2026 தான். நம்ம போய் 2024 வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது, தனியாக போய் போட்டி போடவும் முடியாது. அப்போ தான் உள்ளே வராங்க, April to June வரைக்கும் நடக்குது அப்படின்னும் போது அதில் உள்ளே போய் சேர்றதுல ஒரு லாஜிக் இருக்காது. ரெண்டாவது அவங்க கட்டமைப்பே இல்லையே, அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ தானே கட்டமைப்பே அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது அப்போ போய் பண்ணுறதுலேயும் லாஜிக் கிடையாது, யாரையும் ஆதரிக்கவும் முடியாது. ஏன்னா கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றதுனால இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் போது அதுவே ஒரு பேச்சு பொருள் வந்து எழுந்தது. என்னன்னா கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்றது சொல்லிட்டாங்க, கொள்கைக்கு எதிரி அங்கே இருக்காங்க அப்படின்றப்போ அவர் வந்து அந்த எலெக்ஷனில் வந்து நின்றுருக்கணுன்ற ஒரு பேச்சு வருது. அது வந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படின்றப்போ அவருக்கான ஆதரவாக தான் பேசுகிறாங்க, பிஜேபியோட ஆதரவாக தான் இருக்காங்க. நீங்கள் நிஜமாலுமே பிஜேபி நீங்கள் எதிர்த்திருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எலெக்ஷனில் நின்றுருக்கணுன்ற ஒரு பேச்சும் எழும்பி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான், அது வாதம் சரிதான். நீங்கள் பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் போய் நிற்கணும் யாராவது, ஆனால் யாருக்கும் ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஆதரவு கொடுத்தா இப்போ 2026 தேர்தலுக்கு அது ஆதரவு கொடுக்குற மாதிரியான நிலைப்பாடு வந்துடும், யாருக்கு எதிராக கட்சி நடத்துகிறோம் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது நான் சொன்ன உள்கட்டமைப்பு கிடையாது, வரும்போதே அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு, விஜய் இருக்காரு, அவர் தான் தலைவர், புசி ஆனந்த் பொதுச் செயலாளர், அப்படி இப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்களே தவிர பின்னாடி அவங்களுக்கு விற்கிறதுக்கோ யாரை நிற்க வைக்க போகிறோம் இல்லை இந்த 2024 தேர்தல் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஐடியாவே அவங்கள்ட்ட கிடையாதுன்ன போது அதில் நிற்காமல் இருக்கிறது தான் சரியான அணுகுமுறை கூட. ஏன்னா அதில் தோத்துட்டா எடுத்தோடனே தோத்துட்டாங்க, 2024 இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். அதனால் அந்த மூமெண்ட் சரிதான். அது கொள்கை எதிரி அதெல்லாம் சொன்னாமே கூட அவங்களுக்கு வந்து அப்போ தேர்தலில் போட்டி போடுற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா முதல்ல அப்போ தான் 2 மாதம் தான் ஆயிருக்குன்னு போது அது அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான். 2026 தேர்தலில் போட்டி போடுறதும் நல்ல விஷயந்தான். ஆனால்
அந்த தேர்தலில் இப்போ பாஜக ஜெயிக்கக்கூடாது, பாஜக வரக்கூடாதுன்ற மாதிரி எந்த குரலுமே அவங்க வந்து கொடுக்கலன்றது அது ஒரு வகையான ஏமாற்றம் தான். ஏன்னா அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா திமுக ஆதரவு நிலைப்பாடு மாதிரி போயிருக்கும். வேணும்னு சொல்லியிருந்தா பாஜக பி டீம் தான், ஏடிஎம்கே சப்போர்ட்டர் தான், இல்லை பிஜேபி அந்த இதுதான் சொல்லி அவரை பண்ணியிருப்பாங்க. அதில் எது கருத்துமே இல்லாமல் போனது ஓரளவுக்கு ஓகே தான், அதில் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு தேர்தலை எடுத்தோடனே புறக்கணிச்சாங்க அப்படின்றது அவங்க மேலே உள்ள ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இது வந்து ஆரம்ப நிலை நம்ம 2024 அது. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ பொதுவாக கமலஹாசன் அவர்கள் தான் ஒரு எலைட் அரசியல் பண்ணார். நம்மலாம் பார்த்தோம் 2021 வந்து ஒரு கட்சி இந்த இது எலெக்ஷன்லாம் நிற்கிறதுக்கு முன்னாடி தினம் ஒரு வீடியோ போடுவார், தினமும் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டுருவார். அதெல்லாம் கரெக்டாக வந்துடும், ஆர்டர் படி வந்துடும். ஒரு வீடியோ இந்த எலெக்ஷன் டைமில் வீடியோ ரிமோட்டை தூக்கி அடிக்கிற மாதிரி, டார்ச் லைட் இது பண்ணுற மாதிரி, யாருக்கு இவங்களுக்கா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு விதவிதமாக காஸ்டியூம்ஸ் போட்டு வந்து மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு மீசை இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவர் என்னெல்லாம் கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே 2021 நம்ம காட்டினார், வீடியோவாக கொடுத்தாரு. அதே நேரத்தில் ட்விட்டரில் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார், அறிக்கையாக கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால அது மக்களுக்கு போர் அடிச்சிச்சு. ஏன்னா பொதுவாக மக்கள் பார்க்கணும், மக்கள் வந்து இவன் களத்தில் இருக்கான்ப்பா, சரி இவன் சரியான ஆள், இவன் திமுக எதிர்க்கிறதுக்கு சரியான ஆள், இவன் அதிமுக எதிர்ப்பதற்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கணும். அந்த தேர்தலில் அவர் பண்ண ஹைலைட் என்னன்னா, ஆளுங்கட்சி அதிமுக, அவங்கள விட்டுட்டு திமுகவுக்கு எதிராக தான் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஆளுங்கட்சி அதிமுக எதிர்த்தா தான் அவருக்கான ஓட்டுகள் கிடைச்சிருக்கும். இல்லை அதிமுக இவர் என்ன பண்ணிட்டாரு, யார் ஆட்சிக்கு வரப்போறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டே போய் சரண்டர் ஆயிட்டாருன்றது வேற. ஆமா, இட்ஸ் ஆண்டவர் ஸ்டைல்னு அது எப்படின்னா, இப்போ நமக்கு குணா படம் அப்போ பிடிக்கல, இப்போ ஓடுது. அன்பே சிவம் அப்போ புரியல, இப்போ கொண்டாடுற மாதிரி ஒரு 20 வருஷம் கழிச்சு தலைவர் ஆண்டவரை கொண்டாடுவாங்க. சூப்பர்ல, பார்த்தீங்களா, ஆளுங்கட்சியை விட்டுட்டாரு, யார் ஆளுங்கட்சியாக வர போறாங்களோ அவங்கள வந்து இது பண்ணார், எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நீங்க அது தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து இது போயிரும், ஆட்சி போயிரும். தக் லைஃப் ஃபியூச்சர்ல பண்ணலையோ, புரியல, ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணலையோ. தக் லைஃப் இல்ல 15 வருஷம் ஆகுமா, நல்ல நிம்மதியா தூங்கிட்டாரு. நீங்க சொல்றீங்க ட்விட்டர் அரசியல் அது இதெல்லாம் சொல்றாங்க. இனி எதிர்காலமே பாத்தீங்கன்னா இணையதளம்ன்ற மாதிரி இணைய வாயிலா தாங்க எல்லாமே போயிட்டு இருக்குன்றப்போ, நல்லா சாப்பாடுல இருந்து எல்லாமே இப்போ எல்லாமே இணையதள வாயிலா போச்சுன்னா அடுத்தது இணையதளம். இணையதளத்துல வரப்போதா? இல்ல சோறு வராது, அது சோறை கொண்டு வருவாங்க. அதுதான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் இதெல்லாம் அவர் மனசுல வச்சுதான் இந்த இணைய அரசியல்ன்றத வந்து அது நீங்க வந்து எலைட்டுன்னு நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல. அது போற போக்குல பாத்தீங்கன்னா அது பழகிரும் மக்களுக்கு. என்ன நடந்தீங்கனாலும் எலைட்டுன்றது ஒரு பணக்கார அரசியல் தான். ஏழைகள்னு இன்னும் இருக்க தான் செய்வாங்க, அது இன்னும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதை மேம்படுத்துறதுக்கு இல்லை அவங்க கூட சரிசமமாக இருக்கிறதுக்கான அரசியல் தான் இங்கே தேவைப்படுதே தவிர, நீங்கள் ட்விட்டரில் அரசியல் போட்டிங்கன்னா அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற யாருக்கும் நேரமும் கிடையாது, அதுக்கான தேவையும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தேவை அவங்களுடைய இடத்திற்கு வந்து அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கிற ஒரு தலைவன் தான் அவங்களுக்கு வேணும். இந்த இடத்துல தான் விஜயோட அரசியலும் ஆரம்பிக்குது. இது ரெண்டு பேருக்கு ஒத்து போற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. இவரும் அதே மாதிரி தான் இணையத்திலேயே பதிவு பண்ணிட்டு இருக்காரு, வீடியோ போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து விஜயும் கமலும் ஒன்றுன்ற மாதிரி ஒரு கம்பேரிசனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்குது. இதுவும் நிறைய பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, மக்களோட பேச மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தா இணையத்தில் எப்போ பார்த்தாலும் அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டே இருந்தா இதெல்லாம் வந்து சரியா இப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழுந்துகிட்டே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கமலஹாசன் அரசியலை வந்து விஜயோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க, பேச தான் செய்வாங்க, அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கமலஹாசனும் விஜயும் ஒன்றா கேட்டால் கிடையவே கிடையாது. கமல் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கூட யாரும் பேசுனதே கிடையாது. ரஜினி வருவார் அப்படின்னு சொல்லி அவர் ஏமாத்திட்டு இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் கமல் வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல. விஸ்வரூபம் சம்பவத்திற்கு பிறகு தான் அவர் வந்து அரசியலுக்கு வரணுன்ற மாதிரியான முடிவுகள்லாம் அவர் வந்து எடுத்தார். அதனால் அது பெரிய இம்பேக்ட் எல்லாம் கொடுக்கல. ஆனால் விஜய் அரசியலுக்கு வருவாருன்றது பல காலமாகவே வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. அவருடைய படங்கள் மூலியமாகவே தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், மக்கள் இயக்கம். அவர் எப்போ மக்கள் இயக்கம்னு போனாரோ, அவர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனம்பாக்கத்தில் ஜெயின் காலேஜ் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னப்போ, அப்போ அதிமுக வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அதை தடை பண்ணதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தலைவா அப்படின்னு சொல்லி அந்த படம் எடுத்து அந்த மாதிரி லீடர்னெல்லாம் போட்டதெல்லாம் வந்து பிடிக்காமல் ஆரம்பிச்சதோ, அப்போவே வந்து விஜய் எப்போ தலைவான டைட்டில் வச்சாரோ அப்போவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு விஜய் வந்து அரசியலுக்கு வந்துடுவார்னு. அது இல்லாமல் அந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும், சந்தானம் வந்து சொல்லுவார், தமிழ்நாட்டு அரசியலுக்கு எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னோன்னா விஜய் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவார், அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். ஸோ அப்படியே நமக்கு தெரிஞ்சிருச்சு இவர் அரசியலுக்கு வருவதற்கு தயாராகிட்டார். அப்படி சர்க்கார் படம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இவர் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்றத. ஸோ சர்க்கார் படம் தான் அவர் வந்து அரசியலுக்கு வர்றது உறுதியாகிடுச்சு அப்படின்றத முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா
தலைவா படத்துக்கும் அதிமுக தரப்புலேருந்து எதிர்ப்பு, சர்க்கார் படத்துலையும் அதிமுக கொடுத்த அந்த இலவசங்களுக்கு எதிர்ப்புன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சார். அதை மெர்சல் படமும் உறுதிப்படுத்துச்சு. ஜிஎஸ்டிக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொல்லி மெர்சல் படமும் உறுதிப்படுச்சு. இப்படி அடுத்தடுத்து கத்தி படமும் அவர் அரசியலுக்கு வர போகிறாருன்றதை உறுதிப்படுத்தி, இது ஒரு படங்கள் மூலியமாக ஒரு அரசியலுக்கு வரதை உறுதிப்படுத்திட்டார். ஆனால் சொன்ன மாதிரி ஏமாத்தாமல் நேரடியாக வந்துட்டார். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வரேன்னு காலம் தாழ்த்தாமல் ஒரு 60 வயசு வரைக்கும் ஆக்காமல் பீக்கில் இருக்கும்போதே நம்ம விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்குமோன்றதெல்லாம் யோசிக்காமல் நேராக களத்துக்கு வந்துட்டார். அது வரைக்கும் நல்ல விஷயம். ஆனால் களத்துக்கு வந்ததற்கு பிறகு, அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு என்னெல்லாம் நிகழ்வுகள் செஞ்சுருக்காருன்னு பார்த்தா அங்கே தான் பெரிய ஏமாற்றமாக இருக்குது. நம்ம இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம ஒரு துப்பாக்கி படம், ஒரு போக்கிரி படம், தெறி படம் பார்க்குற மாதிரி உள்ளே போகிறோம். ஆனால் விஜய் அவர்கள் நமக்கு கொடுக்குறதெல்லாம் சுறா, குருவி, அழகிய தமிழ் மகன் இப்படி கொடுத்து நம்மளை ஏமாத்துறாரோ அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு இது இருக்குது. இதற்கு தாவேகா தொண்டர்கள் கோபித்துக் கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. நம்மளை பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் பேமெண்ட் வாங்கிட்டீங்களான்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொத்தடிமை ஆகிட்டீங்களான்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எந்த விதமான நோக்கமோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எதனால் இந்த பதிவு அப்படின்றத நான் இப்போவே சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் 2024 கட்சி ஆரம்பித்து இந்த நொடி வரைக்கும் என்னெல்லாம் அவர் செஞ்சுருக்காருன்றதுக்காக தான் இந்த பதிவு. இன்னமும் காலம் தாழ்த்தாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறதுக்காக தான் இந்த பதிவு அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்களுடைய, நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்றாங்க. அதாவது அவரை பற்றி புகழ்ந்து மட்டும்தான் இருக்கணுமே தவிர அவரை பற்றி அவர் என்ன தப்பு பண்ணுறாருன்றதை நம்ம அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் அது அவங்களும் ஏற்றுக்கவும் முடியும். அது சரி பண்ணிக்க முடியும். பேசிடவே கூடாது. நீ என் தலைவனை பற்றி நீ எப்படி பேசலாம், நீ யார் முதல்ல பேசுறதுன்னா, அப்போ யாருக்கு எந்த ஒரு கருத்து சுதந்திரமே இருக்கக்கூடாதுன்னா இது எப்படிப்பட்ட விஷயம்னு எனக்கு புரியல. அப்புறம் உங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய நல்ல திமுகவினர்லாம் இருக்காங்க. அவங்களாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த இளைஞர்கள், இந்த தாவேக்காவினுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய வாரியர்ஸாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணுன்றது தான். ஸோ இப்போ நம்ம 2024 ஆரம்பிக்கலாம். 2024 விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை அறிவிக்கிறார். பிரம்மாண்டமான மாநாடு, யாரும் எதிர்பாராத அளவில் கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். ஒட்டுமொத்த மீடியாவும் விக்கிரவாண்டியில் வந்துருச்சு. அந்த விக்கிரவாண்டிக்கு மட்டுமே ஒரு 5 அறிக்கை விஜய் வெளியிட்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கைன்ற மாதிரி ஒவ்வொரு இந்த நாள் எந்த நாள் எப்போ வரும், இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த விக்கிரவாண்டி மாநாடு ஆரம்பிச்சது. நிறைய விஷயங்கள் பேசினார். பாசிசம், பாயாசம், சொல்ல போனா அந்த டோட்டல் மீடியாவோட அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, பெரிய அட்டென்ஷன் இருந்துச்சு. நான் தான் சொல்றது, ஒரு பெரிய நடிகர், உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் வரும்போது இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான் போது நடந்துச்சு. அவரும் ஒரு 45 நிமிடங்கள் பேசினார். ஏன் இந்த இடத்துல 45 நிமிஷம் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. 45 நிமிஷம் பேசினார். திமுகன்னு சொல்லலை, பாஜகன்னு சொல்லலை, ஆனால் பாசிசம், பாயாசம் அப்படின்லாம் சொன்னார். நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ணுவோம், நம்மளோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சமூக நீதி, அது இதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு வகையாக ஒரு ஃபுல் மீல்ஸை ரெடி பண்ணி கொடுத்தா மாதிரி ஒன்று பண்ணார். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் 2024 டிசம்பர் 6 தான் அதோட அவரோட அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதாவது அக்டோபர் வராரு, அக்டோபரில் அந்த மாநாடு முடியுது. நவம்பர் ஃபுல்லாக அவர் இங்கே, அக்டோபர் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை. நவம்பர்லேயும் எதுவும் பெரிய அட்டென்ஷன் கிடையாது. ஷூட்டிங் அப்படி இப்படின்னு போயிட்டு, ஏன்னா அப்போ கோட் படம் நடந்துகிட்டு இருந்ததுனால அது ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அதுவே செப்டம்பர் 5 தான் ரிலீஸ் ஆச்சு. அது இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து அடுத்த படத்துக்கு நான் கமிட் ஆகிட்டேன், இந்த ஒரே ஒரு படம் தான் இருக்குன்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 ஆனந்த விகடனுடைய அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீடு விழா. ஆதவர்ஜுனா என்ற ஒரு மாபெரும் மனிதர் தாவேக்காவில் இணைவதற்கான ஒரு முன்னெடுப்பாக அந்த சொல்லலாம். திருமாவளவன் வருவார் அப்படி இப்படின்னு பேசி அன்னைக்கு திருமாவளவனை பற்றி பேசி நிறைய நடந்துச்சு. இது 2024 2 தடவை வெளியே வந்திருக்காரு. ஒன்று அவருடைய மதுரை மாநாடு, ஒரு கட்சி மாநாடு, மக்கள் சந்திப்பு இல்லை, அவருடைய கட்சி மாநாடு. 2வது டிசம்பரில் அம்பேத்கருடைய நினைவு இது புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதுவும் சொல்லலாம், இது ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டார். 2 தான். இதோட விட்டிங்கன்னா பரந்தூருக்கு வந்தார். 2025 அவருடைய ப்ரெசன்ஸ்ன்னு பார்த்தா இதுக்கு வந்தார், பரந்தூருக்கு வந்தார். பரந்தூரில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசியிருப்பார். அதுக்கு நிறைய நிபந்தனைகள்லாம் இது பண்ணி வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு இடம் கொடுக்கல. ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நான் ஒரு விஷயம் இப்பயே கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் எப்போ மாநாடு போட்டிங்கனாலும் உங்களுக்கு விதவிதமாக, வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி நிறைய நிபந்தனைகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல எஸ் ஆனந்தகுமார்ன்னு இருக்குது, நீங்கள் எஸ் ஆனந்தகுமாரை கூப்பிட்டீங்க, ஆர் ஆனந்தகுமார் தானே நீங்கள் கூப்பிட்ருக்கணும்னு சொல்லி கூட கேட்கலாம். அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது இல்லை இங்கே விஷயம். அதை தாண்டி தான் இங்கே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள்
நாளைக்கு ஈரோடு கூட்டமும் அப்படி தான் நடத்துறீங்க, அதை நீங்கள் கடந்து தான் ஆகணும், அது அப்படி தான் பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இதை பண்ண மாட்டீங்கலாம் உத்தரவாதம் கிடையாது. அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த டிசம்பருக்கு அப்புறம் அவர் எப்போ திருப்பி வராரு? பரந்தூருக்கு தான் வராரு. பரந்தூர், ஆமாம். பரந்தூரில் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு. அந்த சந்திப்பில் அவர் விஷயங்கள் பேசிட்டு அப்படியே வேனில் இருந்துட்டு ஒரு தடவை கீழே இறங்கினாரு. ஏதோ ஒரு இது நெல் கொடுத்தாங்க, வாங்கினாரு. அதோட அப்படி கை காட்டிட்டு முடிச்சிட்டாரு. அதற்கப்புறம் மதுரை மாநாடு தான் வந்து மீண்டும் வராரு. ஸோ இந்த 2024லேருந்து 25க்குள்ளே அவரை நாம் பார்த்த இடங்களே வந்து இவ்வளவு தான். எங்கே? விக்கிரவாண்டி, பரந்தூர், ஆனந்த விகடன், பரந்தூர், மதுரை. ஸோ அதோட மதுரைக்கு வந்துட்டார். மதுரை மாநாடும் பெரிய மாநாடு, பெரிய சக்ஸஸ். அதெல்லாம் ஒன்றும் க்ரௌடுக்கு ஒன்றும் இது கிடையாது. மீடியா அட்டென்ஷன், ஃபுல் அட்டென்ஷன் வந்துச்சு. 36 நிமிஷம் பேசியிருக்காரு. முதல் மாநாட்டில் 45, ரெண்டாவது மாநாட்டில் 35 to 36 நிமிஷம் பேசியிருக்காரு. 10 நிமிஷம் இங்கேயே கட்டு. ஸோ இங்கேருந்து வர்றாரு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மதுரைக்கு முடிக்கிறார். அதோட செப்டம்பரில் பரப்புரைக்கு வந்துட்டார். ஓகேங்களா? இந்த டைமில் என்ன சொன்னாங்க? இல்லை, அதுக்கிடையில் இந்த அஜித் இது ஒன்று, அது கூட மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். ஆமாம், மதுரை மாநாட்டு அதான் சொல்கிறேன். மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் அவர்களுடைய மாநாடுகளுக்கு மட்டும்தான் அவர் வராரு. செப்டம்பரில் பரப்புரைக்கு ஆரம்பிக்கிறார். செப்டம்பர் மிடில் ஆரம்பிக்கிறாரு. செப்டம்பர் 27 அப்படின்றது செப்டம்பர் 27 முடியுது. அதுக்கு முன்னாடி திருச்சியில் ஆரம்பிக்கிறாரு. 2-3 இடத்துல பேசுகிறாரு. இந்த 2-3 இடத்துல அவர் என்ன பேசினார்னா ஒன்றும் கிடையாது. எல்லாமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேக்ஸிமம் பேசியிருக்காரு. அதில் இந்த கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல மட்டும்தான் ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த அதிமுகவெல்லாம் அடித்தார், அதிமுகவை பாஜகவெல்லாம் அடித்தார். எல்லாமே ஓகே, இப்படி தான் போயிட்டுருக்கு. இதற்கு நடுவில் அவர் பண்ணது ஃபுல்லாக அறிக்கை அரசியல் மட்டும்தான். ஸோ ப்ரெசன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. விஜய் மக்கள் பார்த்தது ரொம்ப கம்மி. அதாவது அவருடைய பரப்புரையை தாண்டி மக்களுக்காக அவர் செய்த போராட்டம்னு ஒன்று பார்த்தா, பரந்தூருக்கு போனதும், அஜித்குமார் கொலை அந்த காவலாளி இதானதும், இதுக்கு மட்டும்தான் அவர் போனார். இதற்கு நடுவில் கள்ளச்சாராய மரணத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தார், மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தார். அதற்கு நடுவில் அதுக்கப்புறம் தான் வந்து அஜித்துடைய அந்த இதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் பேசினார். ஒரு பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க சென்னையில், சிவானந்தா சாலையில் நடந்துச்சு. ஒரே 3 நிமிஷம் பேசினார், அவ்வளோதான். அதற்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் செப்டம்பரில் வந்தார், பரப்புரை பண்ணார். பரப்புரையில் கரூர் சம்பவம் ஆச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விழுந்துருச்சு, பெரிய கேப்பு. அது ஓகே, அவங்களுக்கு துக்கம் அது இதுன்னு சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு காஞ்சிபுரம் வந்தார், ஒரு 25 நிமிஷம் பேசினார். ஓகே, ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா பேசுகிறாரு போல் அப்படின்னு. சரி, ஓகே, கட்டு. அதற்கடுத்து புதுச்சேரி வராரு, 11 நிமிஷம் பேசுகிறாரு. ஓகே, அடுத்து இப்போ நாளைக்கு ஈரோடு போக போகிறாரு. எவ்வளோ நிமிஷம் பேச போகிறாருன்னு தெரியலை. ஒரு பேப்பர்லேயே ஒரு கட்டுரை வருது, செங்கோட்டையன் 30 நிமிஷமாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட கோரிக்கை வைக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக இருக்குது, தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் போகலாம், ஒரு 35,000 பேர் வரைக்கும் அலவுடு. ஏன்னா நாங்களே 10,000 பேர் இருப்பாங்க, 25,000 பேர் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வித்தியாசமாக எனக்கு புரியவே இல்லை. திருவண்ணாமலையில் ஒரு இளைஞரணி மாநாடு நடக்குது, அதில் போய் எந்த எஸ்பியும் ஆய்வு பண்ணுறதில்ல, எந்த கலெக்டர் அங்கே போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே நடக்கிறதுக்கு மட்டும் வரிசையாக எல்லா காவல்துறையும் போய் செக் பண்ணுறாங்க, அதை போய் செக் பண்ணுறாங்க, இங்கே என்ன செக் பண்ணுறாங்க, இங்கேருந்து எப்படி போவாங்கன்னு கேட்குறாங்க, அங்கேருந்து எப்படி போவாங்கன்னு கேட்குறாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு தான் இது ஒரு பின்னணின்னா கூட காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இல்லை, கரூர் சம்பவம் இது ஒரு காரணமாக இருந்தால் கூட இப்போ பண்ணக்கூடியவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர், ஏற்கனவே நிறைய மீட்டிங்கில் போட்டு வரான், அவருக்கே இப்படி ஒரு நிலை அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் முள்கம்பியெல்லாம் சுற்றி இருக்கிறதா செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொன்னார். நீங்களுமா அவங்க தான் கிரீஸ் தடவுனாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் முள் தடவர கம்பியை கட்டுறேன்னா, அப்போ உங்கள் தொண்டர்களை எப்போ தான் நீங்கள் அரசியல்படுத்துவீங்க? இன்னமும் அவங்கள அதே ரசிக மனப்பான்மையிலே வச்சுருக்காதீங்க. தொண்டர்கள் சொன்னால் கேட்கணும், அதுதான் அவங்களுடைய வேலை. நீங்கள் தலைவன் சொன்னால் தொண்டர் கேட்கணும். அப்படி ஒரு இடத்துல நீங்கள் வந்து கொண்டு வராமல் இன்னமும் முள் கம்பி சுற்றுறோம், முள்ளு தூக்கி போடுறோம், கிரீஸை தடவுறோம்னு சொல்கிறது, எனக்கு அந்த தொண்டர்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, உங்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் அவங்கள அரசியல் மையப்படுத்தாமலேயே வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம விஜயோட ப்ரெசன்ஸுக்கு வந்தால், விஜயோட ப்ரெசன்ஸ் ஒன்றுமே இல்லை. மக்களுக்கான போராட்டம்னு ஒன்று விஜய் எடுக்கவே இல்லை. மக்கள் சந்திப்பு, அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, பிரச்சனைகள்னு நம்ம வச்சுப்போம், எந்த பிரச்சனைக்கு அவர் போனார்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்குக்கு இங்கேருந்து கிளம்பி ஆளுநர் இதுக்கு போகிறாரு, அங்கே போய் மனு கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. ஆளுநர் வேணான்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே ஆளுநர்கிட்ட போகிறீங்களேன்னு. அது ஒரு சம்பிரதாயமாகவே வச்சுப்போம், ஒரு சம்பிரதாயத்துக்காக போனான்னு வச்சுப்போம். என்ன நடந்தது அதனால்? ஆளுநர்கிட்ட போனதுனால நீங்கள் என்ன சாதிச்சிங்க? ஒரு போராட்டம் பண்ணிங்களா?
நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுனீங்க, கைப்பட ஒரு லெட்டர் எழுதுனீங்க, அந்த லெட்டரை உங்களுடைய தொண்டர்கள் பெண் தொண்டர்கள் அவங்களா முன்னெடுத்து சில விஷயங்களை கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் அதையும் அப்போ புஷி ஆனந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணார். அன்னைக்கு அவர் பேசவே இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஸோ இது ஒன்று. தூய்மை பணியாளர்கள் சம்பவம் நடந்துச்சு, போனீங்களா? இல்ல அவங்க பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்க. ரெண்டு நிகழ்வு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பிரச்சனைக்காக இவங்க விஜய் போய் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தூய்மை பணியாளர்கள் அவங்களும் இன்னொன்று வெள்ள நிவாரணம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. வெள்ளம் நிவாரணம் வாங்குறதுக்காக அவங்க வந்தாங்க. அதாவது பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாதுகாப்பு பிரச்சனை புதுச்சேரி போகும்போது இல்லையா, ஈரோடு போகும்போது இல்லையான்ற ஒரு கேள்வி வருது. இப்போ ஈரோட்டுக்கு நீங்கள் போறீங்க, இவ்வளோ நிபந்தனைகள்லாம் போட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் நாளைக்கு அங்கே போய் பேச போகிறீங்க. அப்போது இதே மாதிரி ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் தூய்மை பணியாளர்களை போய் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவங்க வரான்னு சொல்லட்டும், ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப்புறமா பார்க்கட்டுமே. சரி, பார்த்துட்டு போனாங்களே, இப்போ நடக்குது இல்லையா, சமீபத்தில் கூட நடந்துச்சு, அவங்க போராட்டம் பண்ணாங்க. அப்போ நீங்கள் போய் பேசியிருந்துருக்கலாம். இல்லை, இது என்னன்னா இவங்களே சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் அந்த தீர்வு லாங் டேர்மாக நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க முன்னெடுத்த விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது இந்த அஜித் இந்த லாக்அப் டெத் மரணங்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் அவங்க போய் பார்த்ததா இருக்கட்டும், இல்லை இப்போ இங்கே நடக்கிற இந்த வெள்ளம்லாம் தண்ணி தேங்கி நிற்கின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயத்தை முன்னெடுப்பாக கையில் எடுக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் அது அப்படியே கைவிடப்படுதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது. ஏன்னா எந்த ஒரு தீர்வை நோக்கியும் போகாம அது அப்படியே கைவிடப்படுதுன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஏன்னா எதுக்குமே ஒரு தீர்வுன்றது கொண்டு வரல, அதுக்கு மேல எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்போ அவரு பொதுவாக டிவிகேல என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு விஷயத்துக்கு லாங் டேர்ம்ல தான் யோசிக்கிறாரு. அவர் அது தீர்வு தான் அவருக்கு நோக்கம்ன்றது ஆதவர்ஜுனா தொடர்ந்து சொல்றாரு. தீர்வை நோக்கி தான் தாவேக்கா நகருது, நம்ம தலைவர் தீர்வை நோக்கி மட்டும்தான் போறாரு, தீர்வு என்னன்னு மட்டும்தான் கேட்குறாரு. தீர்வு வரட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி யோசிச்சா ஒரு நல்ல தலைவர் தான், அவர் தீர்வை நோக்கி யோசிக்கிறாரெலாம் நம்ம யோசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு ஒரு தலைவன் வேணும் இல்லையா. நீங்கள் களத்துக்கே வராமல் எப்படி அதை பற்றிலாம் பேச முடியும்? நீங்களும் வர மாட்டேங்கிறீங்க, செய்ய வேண்டியவங்களும் செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்கிறவங்களையும் நீங்கள் பாராட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பாராட்டிங்கன்றது எப்படி தெரியும்? யாருக்கும் தெரியாதுல்ல. நீங்கள் இவர்களே சொல்ல மாட்டேன்ட்டீங்க, இந்த மேடை அமைச்சவங்களை பற்றி பாராட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் பின்னாடி போய் பேசுகிறீங்க, பாராட்டுவீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியும், மக்களுக்கு எப்படி தெரியும் இதை இன்னார் தான் பண்ணார், இன்னைக்கு செங்கோட்டையன் இதை பண்ணுறாருன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா செங்கோட்டையன் டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, பண்ணிட்டோம், அதை செஞ்சுட்டோம், இதை வச்சுட்டோம், இதை எடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறதுனால தானே தெரியுது. செங்கோட்டையன் ஒரு தெரிஞ்ச முகன்றதுனால நமக்கு இதெல்லாம் ஓகே. இப்போ தெரியாத ஒரு நபர் செய்கிறாரு. புதுச்சேரியில் யார் பண்ணான்னு யாருக்கு தெரியும்? புஷி பண்ணாரா, ஆதவர்ஜுனா பண்ணாரா, அருண்ராஜ் பண்ணாரா, இல்லை வேற ஏதாவது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் பண்ணாரா? அப்போ அவங்க பேரை சொல்லுங்க, இன்னார் பண்ணாருங்க, இது சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அவருக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் மேடையில் சொல்லவே வேண்டாம், உங்களுடைய ட்விட்டர் பதிவுலையாவது போடுங்க, இவர் இதை செஞ்சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு முகம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்கிறது. இந்த விஷயத்துலலாம் அவங்க கோட்டை விடுறாங்க. நிறைய பிரச்சனைகள், அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு பிரச்சனையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், இது எதையுமே உங்கள் கையில் எடுக்கவே இல்லை. வேங்கை வயல் பிரச்சனைக்கு என்ன சொல்கிறாங்க, விஜய் வரப்போறாருன்னு தெரிஞ்சுட்டு அங்கே உடனே தீர்ப்பை அறிவிச்சிட்டாங்க அப்படின்றீங்க. பரந்தூருக்கு இன்னமும் அந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. பரந்தூர் பிரச்சனையில எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை, அது பாட்டுக்கு தொடர்ந்து அந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் மற்ற பிரச்சனைகள், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த எந்த பிரச்சனையிலையுமே கலந்துக்கல, இந்த எந்த பிரச்சனையிலுமே நேரடியாக மக்களை சந்திக்கலை. நீங்கள் சந்தித்ததெல்லாம் உங்களுடைய நிகழ்ச்சிகளில் தான் சந்திச்சிருக்கீங்களே தவிர மக்கள் பிரச்சனையில் நீங்கள் சந்தித்தது எதுவுமே இல்லை. பரந்தூர் வந்தீங்க, பேசுனீங்க, போயிட்டீங்க. அஜித் படுகொலை வந்தீங்க, பேசுனீங்க, போயிட்டீங்க. காவல்துறை மரணங்கள் இனி நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதற்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும், கவின் ஆணவ கொலை வழக்காக இருக்கட்டும், இது எல்லாமே பேசக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு எதுக்குமே உங்களுடைய பிரசன்ஸ் இல்லை. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்களுடைய பிரசன்ஸ் இங்கே இல்லவே இல்லைன்றது தான் முக்கியம். அதாவது மற்ற கட்சி தலைவர்கள்லாம் உண்மை பேசுகிறாங்க, பொய் பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி இங்கே முன்னாடி வைப்பாங்க. இப்போது உதயநிதியை சொன்னால் இவங்களுக்கு கோவம் வரும். உதயநிதி அவர்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் உண்டு. ஜென்ரலாகவே அவர் பார்க்க முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது, அவர் எந்திரிக்க மாட்டார், லேட்டாக தான் தூங்குவார், காலைல எந்திரிக்கிறது லேட் ஆகும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அவரை பற்றி உண்டு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா
மாநாடுலாம் போடுறாங்க. அறிவு திருவிழா வேணுமா வேணாமான்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் அறிவு திருவிழா நடத்துறாங்க. அங்கே போய் ஒன்று பேசுறாரு, பிஜேபியை எதிர்த்து பேசுறாரு. ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்ற நீங்க பிஜேபியை பத்தி இப்போ பேசவே மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு புரியுது, இது சட்டமன்ற தேர்தல், இது திமுகவை எதிர்த்து தான் நீங்கள் வந்து இங்கே ஆட்சி நடத்துறீங்க. இங்கே பாஜகவை பேச வேண்டியது சட்டம் கிடையாது, ஆனால் கடமை இருக்குது. பாஜக செய்யக்கூடிய விஷயங்களை இப்போ கூட 100 நாள் வேலை திட்டத்துக்கு காந்தி அவர்களுடைய பேரை எடுத்துட்டு அதை ஸ்கோர் பண்றாங்க திமுக. நீங்க அங்க கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க. அதை பத்தின உங்களுக்கு பேச்சே இல்லை. ஐயோ, அன்புமணி நிறைய பேசுறாரு. இதோ நேற்று கூட வந்து பாலியல் ஏதோ ஒரு வழக்கு நடந்திருக்கு. ஒரு 7வது படிக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி அவர் பேசுறாரு. அதை பத்தி நீங்கள பேசணும். நீங்க தானே தங்கச்சி, அக்கா, தாய் மாமன்லாம் நீங்க தானே சொல்றீங்க. உங்க தங்கச்சின்றீங்க, நான் உங்களுக்குலாம் தாய் மாமன். அப்போ அதை பற்றிலாம் நீங்க தானே பேசணும். அல்லது உங்களுடைய கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அதை பத்தி பேசி ஒரு பெரிய மீட்டிங்கை போடணும். நீங்க உங்க கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டம், உங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இதுக்கே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளில் உங்களோட ப்ரெசன்ஸ் தாவேக்காவது இல்லவே இல்லை. குறிப்பாக எஸ்ஐஆர் பிரச்சனைகளில் தாவேக்கா இல்லவே இல்லை. எஸ்ஐஆரில் முழுக்க இருந்தது திமுக தான். என்ன சொல்லுவாங்க, தாவேக்காவினர் போனால் அடித்து துரத்துறாங்க. அதெல்லாம் நடக்க தாங்க செய்யும். கட்சின்னு இருந்தால் எல்லாம் நடக்க தான் செய்யும். எஸ்ஐஆர் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இளைஞர்கள் ஓட்டு வந்துடும். முழுக்க இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம் இருக்காங்க. விஜய்க்கு இளைஞர்கள் ஓட்டு விழுந்துடும். அப்போ பொதுமக்கள் ஓட்டு வேண்டாம், வெறும் இளைஞர்கள் ஓட்டு மட்டும் போதுமா? ரஜினி அவர்கள் சொன்னார், அவர் கட்சி ஆரம்பிங்க, ஒரு புரட்சி நடக்கட்டும், அப்போ நான் வரேன் அப்படின்னு சொன்னார். புரட்சிலாம் நடக்காது சார். புரட்சி நீங்கள் தான் உண்டு பண்ணணும். புரட்சியை உண்டு பண்ணி அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா தான் நீங்கள் தலைவன். அப்போ தான் நீங்கள் ஹீரோ. நீங்கள் இவர் என்ன நினச்சிட்டாரு, ஹீரோவாகவே இருக்கிறாரு போல. ரஜினி அவர்களை சொல்கிறேன், விஜய் இல்லை. ரஜினி அன்றைக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட், புரட்சி உண்டாகட்டும், அப்போ நான் வரேன்னாரு. புரட்சியை நீங்கள் உண்டு பண்ணுங்க, அங்கேருந்து ஒரு தலைவனாக உருமாறணும். அதுதான் விஜய்க்கு நம்ம சொல்கிறது. புரட்சி வந்து நடக்காது, நீங்கள் தான் உருவாக்கணும். ஏன்னா இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எடுத்து நேரத்துக்கு கையாண்டிருக்க வேண்டிய பிரச்சனைகளே வேற. நீங்கள் தாவேக்கா வந்து அதிமுகவை நோக்கி போகுதுன்றாங்க. இது அதிமுகவை நோக்கி தாவேக்கா நகருது, அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களை உள்ள இருக்கிறது இல்லை, அதிமுகவை இடத்துக்கு தாவேக்கா நகர்றது. புது எனிமியா, திமுகவுடைய நியூ எனிமியா தாவேக்கா வரதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் அரசியலுக்கு பண்ணுறது, அரசியலில் நீங்கள் முன்னேறதுக்கு. ஆனால் இந்த மக்களுக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே தான் நீங்கள் கேட்ட கேள்வி வருது. இந்த மக்களுக்கான பயணம்னு ஒன்று இருக்குது, மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒன்று இருக்குது, இல்லை மக்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் பேச போகிறீங்கன்னு இருக்குது. அப்படி பார்த்தா தாவேக்காலேருந்து அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் எதுவுமே இல்லை, யாருமே பேசலை, விஜயே பேசலை அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்லணும்னா இதுதான், இப்போ இந்த வீடியோ போடுறோம், எல்லாம் இது பண்ணி பேசுகிறோம். இந்த இளைஞர்கள், நீங்கள் கேட்ட மாதிரி தான், இளைஞர்கள் ஓட்டு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல இந்த இளைஞர்கள், நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்கள் தளபதி வந்து நாங்கள் வந்து எப்படியும் காப்பாற்றிடுவோம், நாங்கள் வந்து சிஎம்மில் உட்கார வச்சுருவோம், எல்லாம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு இந்த ஒரு பேச்சு. அதாவது அவரை வந்து நம்ம எதிர்த்து எதுவுமே ஒன்று பேசிடக்கூடாதுன்றது மட்டும்தான் அவங்களோட அஜெண்டாவே இருக்குதுன்ற தாண்டி, இந்த இளைஞர்கள் முதல்ல அரசியல் படுத்தப்பட்டார்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம எதை கேட்டாலுமே ஒரு விஷயம் வந்து எழுப்பிடுறாங்க, நாங்கள் இன்னும் வரவே இல்லை, ஆட்சிக்கு வரல. சரிடா, உங்கள் தலைவர் என்னதான் பண்ணியிருக்காருன்னு கேட்டான்னா, அவர் ஏன் பண்ணணும், அவர் என்ன சிஎம்மா அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருது. நீங்கள் ஏன் ஆட்சியில் இருக்கிறவங்க, இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தவங்கள போய் பண்ணுறீங்க, அவங்கள போய் கேள்வி கேளுங்க, எதுக்கு இப்போ தானே வரோம், நாங்களே கேள்வி கேட்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு இளைஞர்கள் படை, இது யாருமே அரசியலை பற்றி இவ்வளோ வந்து ஓப்பனாவோ இல்லை ஒரு தெளிவான பார்வையில் வந்து பேசுனதே கிடையாது. ஏன்னா நல்லாவே தெரியும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஊழல் கட்சிகள் இப்படி தான் இருக்கு. ஒரு மாற்று கட்சிக்காக ஒன்று வந்திருக்காங்க அப்படின்றப்போ இவர்கள் அந்த அரசியல் பயப்படுத்தப்பட்டார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் கேள்வி கேட்கணும்ல. ஏன்னா இவ்வளோ பேர் விஜய்ன்ற அந்த கட்சியை வச்சு தாவேக்கா வச்சு ரொம்ப நம்பி இருக்காங்க அப்படின்றப்போ, அவர்கள் சரினாலும் தப்புனாலும் அந்த கேள்வி கேட்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தானே ஒரு பக்குவப்பட்ட ஒரு தெளிவான அரசியல் பயப்படுத்த மாட்டேன். இது எதுவுமே இல்லாமல் அவர் பண்ணுறதுக்கெல்லாம் ஆமாம் மட்டுமே போட்டால் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இந்த இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டார்களான்ற கேள்வி வந்து விஜயை நோக்கி நம்ம கேட்க முடியாது, தாவேக்காவை நோக்கி கேட்க முடியாது. இந்த கேள்வியை கேட்க வேண்டியது நம்ம வந்து இந்த இங்கே ஆண்ட 2 கட்சிகள் தான், 60 வருஷமாக ஆண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான். ஏன்னா அவங்க தான் இதை அரசியல் படுத்தி இருக்கணும். அதாவது இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொள்கை குன்றுகள், திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சமூக நீதியை பற்றி பேசிடுவாங்க, அதை பற்றியெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அங்கே கூடுற கூட்டம் எப்படின்றது நமக்கு தெரியும். அதிமுகவில் இருக்க ஒரு சில இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே யாருக்குமே இளைஞர்கள் நான் கேட்கறதுன்னா இந்த பொறுப்பு விஜய் அவர்கள் இல்லை அதுதான், அதுக்கு தான் வரேன். இப்போ அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தா முதல்ல நம்ம விஜயை நோக்கி அந்த கேள்வியை வைக்க முடியாது. இவங்களெல்லாம் கேட்டுட்டு தான் விஜய்க்கு நம்ம வந்து வரணும். ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் படுத்துறாரான்னு கேட்டால் முதல்ல இல்லை தான். ஆனால்
ரீசன் இருக்குது. அவர் ஒரு சினிமாவிலேருந்து நேராக இங்கே வராரு. அதற்கு முன்னாடி அவர் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ், அரசியல் மயமான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணலை. அவர் ஒரு சினிமா புகழாக வரும்போது சினிமா ரசிகர்களாக தான் இன்னும் இருக்காங்க. இப்போவும் அவங்க வந்து அப்படி தான் தொடர்றாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அரசியல் மயப்படுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது இன்னைக்கு உடனே ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது மாறும். இது காலம் மாற மாற அவங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆகிப்பாங்க. இப்படி நடந்துக்கணும், எப்படி மெச்சூர்டாக நடந்துக்கணுன்ற இடத்துக்கு அவங்களும் நகருவாங்க. இப்போ இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு ரசிக மனநிலையில தான் இருக்காங்க. அதை விட சொல்லணும்னா அதீத அன்பு, அதீத பாசம். விஜய் அவர்களை எப்படியாவது சிஎம் ஆக்கிடணும், விஜய் அவர்களை எப்படியாவது வந்து தலைவர் ஆக்கிடணும், அவர் வந்து தோல்வியடைய விட்டுறக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக போராடக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சொன்னாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அவங்க வந்து விஜயை தோக்க விடக்கூடாது. பட் மலேசியாவில், சிங்கப்பூரில், இலங்கையிலலாம் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு அதீத பாசத்தில் பேசக்கூடியவங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க எப்படின்றது நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு ஆர்வத்தில், விஜய் அவர்கள் மேலே உள்ள ஒரு பாசத்தில் ஒரு இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியல் மயப்படுத்துறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள நிறைய பண்படுத்தணும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். முதல்ல வந்து கட்டுக்கோப்பான விஷயங்கள். நீங்கள் வந்தால் இப்படி தான் அசம்பிள் ஆகணும், இங்கே தான் இருக்கணும், தலைவர் இப்படி வருவார், தலைவர் சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்டுக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், கலையும் போது இப்படி தான் கலையணும், இப்படின்றத அவங்களுக்கு முதல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணணும். ஒரு பாசறை கூட்டங்கள் அவங்களுக்கு முதல்ல போடணும். நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ள புகுத்தணும். உண்மையாவே இந்த வச்சிருக்காங்க இல்லையா கொள்கை தலைவர்கள், அதெல்லாம் அவங்களுக்கு யாருன்னு தெரியணும். அவங்களுக்கு அதுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வேணும். இப்போ நம்ம மூத்த பத்திரிகை ஐயநாதன் சார்லாம் வந்து முதல்லாம் போய் பேசியிருக்காரு, பாசறை கூட்டத்தெல்லாம் பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி நபர்கள் நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கான அந்த வழிகாட்டுதல்கள் முதல்ல பண்ணணும். இப்போ நம்ம சொல்லணும்னா புஷி ஆனந்த் அவர்களை தான் சொல்லணும். புஷி ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணுவார், மைக்கை பிடிச்சிட்டு சேர் எடுக்காத, அதை எடுக்காத, நேராக வா, எல்லாரும் உள்ள அந்த மாதிரியான நபர்கள் வந்து அதுக்கு சுத்தப்பட்டு வர மாட்டாங்க. அதற்கான நபர்கள். அப்போ நீங்க ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்போ தலைவர் அவர்களுமே ஒரு மாற்றம் இது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இதுதான் பேசிக்கான விஷயம். ஒரு முதல்ல இங்கே அடுத்த தலைமுறைன்னு சொல்லணும், இப்போ இருக்கிற இளைஞர்களை வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தணும்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்ற ஒரு விஷயம், அதுதான் இதுக்கான முதல் முன்னெடுப்புன்றது இதுதான். இந்த விஷயத்துல வந்து தாவேக்கா அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இளைஞர்கள் ஓட்டு நமக்கு இருக்கு, நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது, இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அந்த இளைஞர்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் ஓட்டு போட வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அதீத நம்பிக்கையா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சமீபத்தில் துக்ளக் இதயா சார்ட்ட கூட பேசணும். ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னார். இப்போ பார்க்குற இடங்கள் எல்லாம் விஜயுடைய தாவேகாவுக்கு ஆதரவு இருக்குது. ஏன்னா விஜயோட ஃபோட்டோ நம்ம வைக்கிறோம், அதனால் அவங்க வந்து விஜய் டிக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ஒரு வேட்பாளர் இருக்கும்போது விஜய் இருக்க மாட்டார், வேற ஒருத்தர் இருப்பார். அப்போ போய் போடலாமா அப்படின்ற ஒரு யோசனை வரும். அப்போன்னு பார்த்து அதிமுக ஒரு எட்ஜில் இருப்பாங்க. இவங்களுக்கு பதிலாக இவங்களுக்கே போட்டு போயிடலான்ற மனநிலை வரலாம். சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். சின்னம் ஒதுக்கிறதுக்கப்புறம் உடனே ரீச் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சின்னம் உடனடியாக ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா இது வரைக்கும் இரட்டை உதயசூரியன் போனவங்க இன்னும் புது சின்னத்துக்கு ஓட்டு போடுறது, இதெல்லாம் நம்ம பேசும்போது அதெல்லாம் போட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டிலேன்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் போய் யோசிச்சு இல்லை நமக்கு உதயசூரியனுக்கே போட்டுருவோம், இல்லை நம்ம ரெட்டலைக்கே போட்டுருவோம்னு போடுற கூட்டம் இன்னமும் கிராமப்புறங்கள்லையும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் ஓட்டு மட்டும் பத்தாது, பொதுமக்கள் ஓட்டை கவர்வதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி திரும்பி அதே சொல்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு அந்த வழக்கிலையும் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. நிறைய நீங்கள் அதில் முன்னெடுப்பு எடுத்திருக்கலாம், அங்கே எடுக்கலை. தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் முன்னெடுப்பு எடுத்திருக்கலாம், அங்கேயும் எடுக்கலன்னு போது நிறைய விஷயங்களில் இந்த 2 வருஷத்தில் தாவேக்கா நிறைய கோட்டை விட்டது தான் அதிகம். அதாவது அவங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்புக்கு மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்புக்கு. ஏன்னா கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்தும் அதற்கு காரணம் தாவேக்கா கிடையாது, அதற்கு காரணம் விஜய் இல்லைன்னு சொல்கிற ஒரு இடத்துல உங்களை வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வேல்யூ என்னன்னு நீங்கள் தான் மதிப்பீடு பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு அதற்காக நீங்கள் அவங்களுக்காக போராடணும், அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு முதல்ல செய்யணும். அரசியல் செய்யுங்க. அரசியல் செய்யாமல் நீங்கள் இங்கே இருக்கவே முடியாது. அது நீங்கள் ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்லிட்டு கூட போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களுக்குன்னு சில விஷயங்கள் நியாயமாக நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் தவற விட்டுருக்கீங்க. நீங்கள் பண்ணலை, உங்கள் மேலே தப்பு சொல்லலை, நீங்கள் தவற விட்டுருக்கீங்க. இந்த பல விஷயங்களை நீங்கள் தொட்டிருக்கணும், அதெல்லாம் தொடவே இல்லை. சமீபத்தில் வந்து கேஎன் நேரு அவர்களோட அந்த ஊழல் அதெல்லாம் கூட நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் பேசவே இல்லை. திருப்பரங்குன்றம் பேசலை, கவின் ஆணவ கொலை வழக்கு உங்களுக்கு கருத்தே கிடையாது அப்படின்னும் போது ஸோ நீங்களும் ஒரு ஜாதி ஓட்டு, ஒரு இந்த மாதிரியான மத ஓட்டு இதெல்லாம் வச்சு அடிப்படையில் தான் நீங்களும் அப்போ வரீங்கன்னும் போது அப்போது நீங்கள் அதுக்கெல்லாம் பேச வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பேசினாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பேசுகிறதுன்னு சொன்னோன்னா தான் திருப்பி நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வர்றது. 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அதில் ஒரு வேல்யூவும் இருக்காது. 2 அடி தான் திருக்குறள் அப்படின்லாம் நீங்கள் இனிமேல் சொல்ல முடியாது. ஏன்னா
ஒரு மினிமம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா தான் அது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. டிசம்பரை விட்டுருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு வச்சா கூட 4 மாதம் தான் இருக்குது. இந்த 4 மாதத்தில் இவர் என்ன பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? விஜய் 4 மாதத்தில் என்ன பண்ணிடுவார்? ஏன்னா எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே களத்திலிருந்து வந்தவங்க தான். ஜெயலலிதா பாணியில் விஜய் அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வீட்டில் இருந்து அரசியல் பண்ணிடுவார், தொண்டர்கள் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் அவங்க கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து களத்தில் போய் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணி நாடாளுமன்றத்திலலாம் போய் பேசியிருக்காங்க. நிறைய அரசியல் நபர்களை வந்து கூட வச்சுருந்தாங்க. அந்த நபர்கள் மூலயமா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாங்க. களத்தில் எம்ஜிஆர் அவர்களோட பயணிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அரசியல் தெரிந்தவர்களோட நிறைய பயணம் செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகு தான் அவங்க வந்து இந்த கட்சியை ஆக்குபைட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தோக்குறாங்க. தோத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எட்ஜ் வாங்கி ஜெயிக்கிறாங்க. இதுக்கு நடுவுலையே நிறைய தடவை அவங்க அரசியலை விட்டு போயிடலான்னு யோசிச்சிருக்காங்க. கடிதம்லாம் நம்மளே பார்த்துருக்கோம், மணி சார்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. கடிதம்லாம் எழுதி வச்சு அந்த கடிதம்லாம் கருணாநிதி அவர்கள் ரிலீஸ் பண்ணாருன்ற அளவுக்கு செய்திகள் இருக்குது. அதாவது இத்தனை அரசியல் அனுபவம் இருந்தவங்களே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு அரசியல் இருந்திருக்குன்னும் போது நீங்கள் களத்துக்கே வராமல் எப்படி இங்கே பேச முடியும், ஜெயிக்க முடியும்? நீங்கள் வரீங்க, பேசுகிறீங்க, போயிடுறீங்க, வரீங்க, பேசுகிறீங்க, போயிடுறீங்கன்னு போது என்ன எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு? ஓட்டு போட்டுருவாங்க, மக்கள் இருக்காங்க, ஓட்டு போட்டுருவாங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன ஏதாவது ஒரு சாலிட் ரீசன் வேணும்ல? அதிமுகவை தாண்டி திமுகவை விஜய் எதிர்க்கிறாருன்றதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் வேணும்ல? சூப்பராக பேசினார்ப்பா, நல்ல சரியான பாயிண்ட்ப்பா. மக்களுக்காக இறங்கி அந்த பையன் போராடினாப்பா, அவனுக்கு நம்ம ஓட்டு போடலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரீசெண்டாக நம்ம இந்த ஊருக்கெல்லாம் போனப்போ கூட அவங்கள்ட்ட சொன்ன என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அதிமுக காரர், எனக்கெல்லாம் என்னங்க தெரியும் அப்படின்றாரு. அதிமுக காரர் தான், ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுனர். அவனுக்குலாம் வேங்க, நமக்கு எடப்பாடி வந்தால் போதும் அப்படின்னு. இன்னொரு ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன், சீமானுக்கு தாங்க எனக்கு பிடிக்கும், பார்ப்போம் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு திமுக பிடிக்கல. இந்த 2 பேருக்கும் திமுக பிடிக்கல. சரி, நம்ம இதுக்கு வராருல, டீ கொடுக்குறாருல, அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம்? எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் தம்பி அப்படின்னாரு. சரி, இந்த தடவை யாருக்கு ஓட்டுக்கு போடுறேன்னாரு? விஜய். எத்தனை ஓட்டு சொன்னார்? 4 ஓட்டு. 4 ஓட்டு நான் விஜய்க்கு போகிறேன். அவர் தயாராக இருக்காரு, அவர் ஓட்டு போட்டுருவாரு. அது அந்த மனநிலை வரைக்கும் இவருக்கு இருக்குது. சரி, ஓட்டு போகிறதுக்கு ஏதாவது ரீசன் வேணும்ல? எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, அதனால நான் போடுறேன், ரைட்டு. எல்லாருமே விஜய் பிடிச்சிருக்குன்னு ஓட்டு போட்டுருவாங்களா? போட மாட்டாங்களா? இளைஞர்கள் போட்டுருவாங்க. யார்? நம்ம தம்பி, நம்ம லிங்கேஷ் கேமராமேன், எங்கள் கேமராமேன், அவர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாரு. அவர் மாதிரி நபர்கள் ஓட்டு போடு. ஆனால் லிங்கேஷ் வீட்டில் இருக்கவங்க ஓட்டு போடுவாங்களா? அவர் வீட்டில் இன்னொரு 3 ஓட்டு இருக்குது. இல்லை, உண்மையாலுமே இவர் வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை, இவர் வந்து என்னன்னா நம்மளுக்கு சாதகமாக பேசுகிறவங்க ஓட்டு போட்டால் நம்மளுக்கு போனால் இந்த ஓட்டு வெறும் பிரிக்க தான் செய்யுமே தவிர இது யாருக்கு சாதகமாக வந்து முடியுன்றது அவருக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஓட்டு பிரிக்கிற வேலை மட்டும் இல்லாமல் உண்மையாகவே மக்களுக்காக ஒரு ஆட்சி கொடுக்கணும். இந்த இடத்துல எனக்கு வந்து தாவைக்கா மேலே ஒரு தாவைக்கா தலைவர் மட்டும் இல்லை, தாவைக்கா மேலேயே வந்து ஒரு சின்ன வருத்தம் என்ன இருக்குன்னா, இந்த மாவீரன் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீ இருப்பியாடா அந்த வீட்டில், நீ தங்குவேடா இந்த வீட்டில் தங்குவேன். கேட்டா நான் என்ன கேட்டா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற ஒரு கோட்பாடு வச்சிருக்க நீங்க இந்த நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், எவ்வளவோ பாதிக்கப்பட்ட பேர் எவ்வளோ விஷயங்களும், குடிக்கிற தண்ணீர் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், இவர் என்னன்னா எந்த ஒரு இடத்துலையுமே மக்களோட, அவர் ஏன் களத்துக்கு வரமாட்டேங்கிறாரு, வரணும்னா இந்த அப்பார் வந்தா என்ன ஆச்சுன்னு தெரியுமா, இவரை இட்டுன்னு வந்து நாங்கள் போனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த அப்பார் வந்ததுக்கே என்ன ஆச்சுன்னா, அப்போ நீ எப்போதான் மக்களோட இன்ட்ராக்டில் இருப்பீங்க? நீ என் கூட இருந்தாதான் என் வழி என்னன்றது உனக்கு தெரியும். நான் வந்து சொல்லுவேன், சார் எங்களுக்கு வீடு பிரச்சனையாக இருக்குன்னா, அப்படியாப்பா உங்களுக்கு வீடு பிரச்சனையாக இருக்காம்ப்பா, வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணாப்பான்னா, என் வழி உனக்கு தெரியாது. நீ எங்கள் கூட இருக்கணும், எங்களோட பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கணும், அந்த பிரச்சனை என்னான்றது நீ உன் மனசார புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான சரியான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மக்களோட மக்களாக வந்து நம்ம வந்து பழகணும். இந்த மக்களோட மக்களான அந்த தொடர்பே இல்லை அப்படின்றப்போ இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து நாங்கள் வந்தால் இதாயிரும், நாங்கள் வந்தால் இதாயிரும் இல்லை சொல்லி இதுக்கான பதில் வந்து எப்படி இருக்குன்னா 2026 தான் தெரியும். இப்போது இந்த உங்கள் மக்கள் கூட்டுன்றாங்க, வர முடியலன்றாங்க, அனுமதி வாங்கணுன்றாங்க, மக்கள்கிட்ட போய் பேச முடியலன்றாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நான் பதில் 2026 இன்னமும் நம்ம இப்போ அவங்க தோற்றுருவாங்கலாம் நான் சொல்லலை. இன்னும் 4 மாதம் டைம் இருக்குது. இந்த 4 மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை. அந்த விஷயத்தில் தாவேக்கா ரொம்ப கோட்டை விடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே முகம், விஜய்ன்ற ஒரே ஒரு பிராண்ட், அந்த பிராண்டு மட்டும்தான் அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா விஜய் அவர் சொல்கிறாரு, ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான். இந்த ஒரு பிராண்டு தான் இருக்குது, இந்த ஒரு பிராண்டை வச்சு இந்த 234 தொகுதிக்கும் நீ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா
இந்த ஒரு பிராண்டை மட்டும்தான். ஆனால் அந்த பிராண்ட் என்ன பண்ணுதுன்னா தான் முகத்தை வெளியவே காட்ட மாட்டேங்குது, மக்கள் கூடவே இருக்க மாட்டேங்குது. ஆனால் மக்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது நீங்க வரல, உங்களை பார்த்தாது ஒரு 4 பேர் வருவாங்களே. அதாவது என்னன்னா, நீங்க வேணாம்ப்பா, நீங்க பொதுவாலாம் இருக்க வேண்டாம், நான் இறங்கி வரேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த வெள்ளம் இதெல்லாம் வரும்போது பார்த்தோன்னா உதயநிதி அவர்களுமே வராரு. சரி, இப்போ இருப்பு அவர் என்னதான் பண்ணுறாங்க பண்ணலை, இல்லை 4000 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க, தண்ணி தேங்கி நிற்குதுன்றதை தாண்டி அந்த களத்தில் வந்து நிற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் ஏரியாவில் எங்கேயா தண்ணி நிற்கிறதில்ல, நீங்கள் அங்கே போங்க, நீ ஒரு அறிக்கை விடுங்க, இங்கே கொஞ்சம் போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த உங்ககிட்ட இருக்கிற இளைஞர்களை நீங்கள் வந்து ஒரு வழிமுறைப்படுத்தலாம். அது அந்த மாதிரியான எந்த ஒரு இல்லை. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு சொல்லாமலே இவங்க இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, விஜய் கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்க சொல்லாமலே இதெல்லாம் இவங்க பண்ணிடுறாங்க. அதனால இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, இவங்க போய் பண்ணிடுவாங்க, இவங்க இதை செஞ்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதை முதல்ல இவங்க நெறிமுறைப்படுத்தணும். இதுதான் பண்ணணும், இதை நீ போய் பண்ணணும் இந்த ஏரியா. அதாவது 1-2 நடக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க. அதான் சொல்கிறேனே, நீங்கள் தமிழ்நாடு இந்த 2 வருஷத்தில் தமிழ்நாடே திரும்பி பார்க்குற மாதிரி, ஸ்தம்பிக்கிற மாதிரி தாவேக்கா இது ஒன்று பண்ணுச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இளைஞர்கள் ஒரு பின்னாடி இருக்காங்க, ஓரளவுக்கு பெண்கள் இருக்காங்க, ஓட்டுகளை பிரிப்பார், நல்ல கூட்டம் வருது, ஒரு போராட்டத்துக்குலாம் நல்ல கூட்டம் வருது அப்படின்ற ஒரு பிம்பம் ஒரு இது இருக்கே தவிர, ஒரு 10 வாங்குவார், 15 வாங்குவார், 20 வாங்குவார்னு சொல்றதால சாலிடா திமுகவின் எதிரி விஜய் தான். அதாவது இந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க, திமுக வெர்சஸ் தாவேக்கா தான். ஆனால் உண்மையில் பார்த்தா அது இருக்குமான்னு பார்த்தா அது கஷ்டம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது கஷ்டம். இதுக்கு தான் இந்த பதிவு, புரியுதுங்களா? ஏன் இந்த பதிவுனா, நீங்க உண்மையான எதிரின்னு சொல்றீங்க, அந்த எதிரிக்கு நீங்க டஃப் கொடுத்தீங்களா? உங்களுடைய பிம்பம் மட்டும்தான் டஃப் கொடுக்குது, விஜய்ன்ற ஒரு நபர் தான் டஃப் கொடுக்குறாரு தவிர உங்களுடைய செயல்பாடுகள் டஃப் கொடுக்கல. மக்கள் கூட நீங்க போய் இன்ட்ராக்ட் பண்ணலன்றது தான் பிரச்சனை. மக்கள் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கன்றதெல்லாம் அடுத்த கட்டம். அதுக்கப்புறம் நீங்க மக்களோடு இருக்க வேண்டியது உங்களுடைய வேலை. பார்த்தீங்கன்னா, தாவேக்காக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றப்போ, இது வந்து ஒரு புது கட்சின்றதை தாண்டி தாவேக்கால வேற எதுவும் இல்லை. அதாவது திமுக எதிர்ப்பு, புது கட்சி விஜய், புது கட்சி திமுக எதிர்ப்பு, இதை தாண்டி ஓட்டு போடுறதுக்கான வேலிட் ரீசன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதிமுக மாதிரி நீங்களும் திமுக எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கீங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நீங்களும் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பம். திமுகவை எதிர்க்கிறீங்க, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சமீபத்தில் பாஜகவை எதிர்க்கலன்றது தான் உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பண்ணது வரைக்கும் நம்ம ஓகே. இப்போது நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகுது, குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் அவர் பேசணுன்றது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது, எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் விஷயங்கள், அதாவது ஒரு விஷயம் பெரிய தவறு பண்ணுறாங்க. ஈரோட்டில் போனால் இப்போ நாளைக்கு ஈரோட்டில் என்ன பேசுவாருன்ற, இவர் என்ன பேசுவாருன்றத எதிரிகள் முன்னாடியே கணிச்சிடுறாங்க. அது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு கிடையாது, அது ஒரு நல்ல தலைமைக்கு அழகு கிடையாது. இதை என்ன பேச போறாருன்னு எதிர்பார்க்க வைக்கணும். அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இவர் பேசும்போது பேசுகிற விஷயங்கள் இவ்வளோதானா? இது தவிர வேற எதுவுமே இல்லையா? இப்போ ஈரோட்டில் போய் ஈரோடை பற்றி பேசுவார், கரெக்டாக 4 பாயிண்ட். அதுதான் செங்கோட்டையனை பற்றி பேசுவார், ஒன்றிய அரசை பற்றி ஏதாவது ஒன்று பேசுவார், திமுகவை நல்லா திட்டுவார். இதை தாண்டி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுவாக நடக்கக்கூடிய சம்பவங்களை இவர் பேசுகிறதே இல்லைன்றது உண்மை. ஏன்னா இப்போ நம்ம நிறைய மீட்டிங்கில் பார்த்துட்டோம், பொதுவான விஷயங்களை தொடர்றதே கிடையாது. அந்த ஊருக்கு என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க. அப்போ பொதுவான விஷயங்களை எப்போ தொட்டு பொதுவாகவே பேச போகிறீங்க? ஈரோடை தாண்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்போ பேச போகிறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். நாளைக்கு ஈரோடு சம்பவம் தனியாக நம்ம நாளைக்கு பேசுவோம், அது இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. இந்த 4 மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க? இந்த 4 மாதத்தில் எத்தனை தடவை வெளியே வர போகிறீங்க? இதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போராட்டம் பண்ண முடியுமா? நீங்கள் இறங்கி வந்து போராட்டம் பண்ண முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப கம்மியாயிடும். இப்போ திமுக வந்து உஷாராயிடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருதுன்றப்போ, எலெக்ஷன் வரும்போது நிறைய போராட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ உங்களோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான் முக்கியம். அப்போ நீங்கள் இந்த ப்ரெசன்ஸில் எத்தனை தடவை வெளியே வர போகிறீங்க? இதே மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் வர போகிறீங்களா? வந்து மக்கள்கிட்ட பார்க்க போகிறீங்களா? ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் உங்களை கூட்டு வரல, அது என்ன ஸ்ட்ராட்டஜியா என்ன இதுன்னு தெரியல, நமக்கு அப்படியே கடந்து போயிட்டோம். இதுக்கப்புறமும் இதே தான் பண்ண போகிறீங்களா? ஏன்னா கூட்டணி என்னன்றது இது வரைக்கும் தெரியல, ஜனவரியில் தெரியலாம். உங்கள் கூட யாராவது வரப்போகிறாங்களா, இல்லை நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? இந்த 4 மாதத்தில் விஜய் என்ன செய்ய போகிறார்? இது வரைக்கும் நடந்த தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறாங்களா, இல்லை அதே தவிர மறுபடியும் செய்ய போகிறாங்களான்றது தான் இதில் மிகப்பெரிய கேள்வி. ஏன் நாம் இதெல்லாம் தாவேக்காவை பார்த்து கேட்குறோன்னா, உங்களுக்கான ஆதரவு அதிகமாக இருக்குது, இளைஞர்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், ஈரோடுலேருந்து கரூர் பக்கம், கரூருக்கு போவாரா? கரூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காருல, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? கரூருக்கு போவாரா? இது ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படும். சரி ஓகே, அவர் போகிறாரு போல், அது ஒரு முக்கியமான பிரச்சனை.
பட் இப்போதைக்கு அதை கடந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒருவேளை இந்த தேர்தலில் விஜய் தோத்துட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்டெபனாக நிற்கணும். அதற்கான அரசியல் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போவே வரலன்னா அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சியாக எப்படி வருவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, நீங்கள் தோத்துட்டா படம் நடிக்காமல் இருப்பீங்களா? இப்போவே என்ன சொல்கிறாங்க, அவர் தோத்துடுவார், தோத்துட்டு படம் நடிக்க போயிடுவாருன்னு தான் பேச்சு அடிபடுது. அதற்கான உறுதி இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் ஒருவேளை தோத்துட்டு அரசியலுக்கு விட்டு நீங்கள் சினிமாவுக்கு மறுபடியும் போயிட்டீங்கன்னா இதற்கப்புறம் திரைத்துறையிலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 99% வாய்ப்பு கிடையாது. அடுத்த 100% உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் சரி வந்தாலுமே ஏத்துக்கிற மனநிலைமை பக்குவம் இங்க யாருக்கு இல்லை. அதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும், வருவாங்களா செய்வாங்களான்னு. ஆனால் வந்தாலுமே நீங்கள் வரமாட்டாங்க. ஏன்னா யோசிப்பாங்க, இதுக்கப்புறம் வரவங்கலாம் யோசிப்பாங்க. விஜய் அவர்கள் ஒருவேளை எதிர்கட்சியானா கூட அடுத்த கட்ட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அது கூட ஆகாமல் போனாருன்னா அது மிகப்பெரிய டவுன்ஃபாலில் தான் போய் முடியும். ஏன்னா அப்புறம் அவர் கேரியருக்கும், அது கேரியர் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் இன்னும் ஒரு 2 வருஷம் நடிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் நடிக்க வந்தாருன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும், நடிக்க போயிடலாம். ஆனால் அவர் தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் திரைத்துறையிலேருந்து ஒரு ரூபாயா வரக்கூடாது, இண்டஸ்ட்ரிக்கு வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே ஆகிடும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதனால தான் நம்ம பேசுகிறோமே தவிர விஜயை குறை சொல்லணும்னோ தாவேக்காவை குறை சொல்லணும்னோ நம்மளோட நோக்கம் கிடையாது. அடுத்தடுத்து அவங்க என்ன நிகழ்வுகள் நடத்துகிறாங்க, அடுத்த 4 மாதம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்திருந்து இது விர்ச்சுவல் வாரியஸே கேள்விக்கு எழுப்பலாம். அதாவது என்னன்னா, அவங்க பண்றதுக்கு எல்லாமே தலைவர் தளபதின்றதை தாண்டி எங்களுக்கு இது வேணும்னா நீங்க இதை பத்தி பேசல, இதை பத்தி பேசுங்க, எங்களுக்கு இதை பத்தி நீங்க பேசணும்னு சொல்லி ஒன்றுபட்டு எல்லாரும் ஒரு குரலா, எப்படி இன்னைக்கு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு குரலா ஒலிக்கிறாங்களோ அது மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை எங்களுக்கு நீங்க இதை பத்தி பேசணும், நீங்க எங்களுக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குரல் எழுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட உங்களோட விருப்பம், என்னோட விருப்பம், எல்லாரோடைய. ஆனால் ஒரு புது கட்சி சுறுசுறுப்பாக இல்லாமல் ஒரு சுணக்கமாக இருக்குது. அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது டிவிகேக்கு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளாரையும் இருக்குது. கட்சி பிரச்சனைகள் ஓகே, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆளாளுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும், அது ஒரு பக்கம், அதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம். ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லா போய் ரீச் ஆகிருக்கீங்க. ஆனால் விஜய் கட்சின்னு தெரியும், தாவேக்கான்னு தெரியும், எல்லாம் சரி. ஓட்டு போடுறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, ரீசன் வேணும் இல்லையா. மக்கள்கிட்ட எப்போ வந்தார் என்னன்னு கேள்வியெல்லாம் கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் போது என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு ஈரோடு இதை முடிச்சுட்டு நம்ம என்னன்றதை பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.